குருவை கொண்டு ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நவகிரகங்களில் குரு ஒரு மிக மிக ஒரு முக்கிய கிரகம், ஒரு சுப கிரகம் ஆகும். குரு பார்வை என்பது கோடி புண்ணியம் என்று ஒரு பழமொழி கூட உண்டு. குரு தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஆரோக்கிய விஷயமாக குருவை பார்க்கின்ற பொழுது குரு குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஞாபக மறதி, அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பெரியோர் சாபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குழந்தை பாக்கிய ரீதியாக தோஷங்கள், குழந்தை பாக்கியம் ஏற்பட தடைகள், அடுத்து பார்க்கின்ற போது செரிமான பிரச்சனை போன்ற விஷயத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்தில் குரு உங்களுக்கு நீச்ச கதியில் இருக்காரோ, சரியான நீச்சபங்க ராஜயோகம் பெறாமல் இருக்கிறாரோ, குரு கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறாரோ, குரு ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் வக்ரகதியில் இருந்து ரொம்ப பலகீனமாக இருந்து ஒரு நல்ல நட்பு கிரக தொடர்போடு இல்லாமல் ஒரு பாவகிரக தொடர்போடு இருக்கிறாரோ அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட இடையூறுகள் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆண்கள் ஜாதகத்தில் குரு கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலும் நிறைய ஜாதகத்தில் பார்த்துட்டா குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு ஏற்படக்கூட இடையூறுகள் ஏற்படுது. அடுத்து பார்க்கின்ற போது குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் மற்ற ஸ்தானங்கள் 5ஆம் பாவம்லாம் நல்லா சிறப்பாக இருந்தால் பெண் குழந்தை ஏற்படுது, ஒரு வாரிசு யோகம் ஏற்படுவதற்கு இடையூறுகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் குரு தான் ஒருத்தருக்கு மூதாதிகளை குறிக்கக்கூடிய கிரகமாகும், பெரியவங்களை குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் குரு ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் இருக்குதோ அவங்களுக்கு தான் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரியோர்களுடைய சாபம் ஏற்படக்கூடிய அமைப்புகள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காத நிலைகள், பெரியவங்க ஏதாவது சொல்லி அதனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தடங்கள், பூர்வ புண்ணிய தோஷம் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஒரு குரு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படுது. பொதுவாக குரு பலகீனமாக இருக்கிறவங்க உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடே செரிமான பிரச்சனை ஏற்பட்டு செரிக்காத நிலைகள், குடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சிலருக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட குரு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படுது. குரு ஒரு ஜாதகத்தில் பார்வை 6, 8க்கு இருந்தாலோ சனிக்கு இருந்தாலோ நல்ல நீண்ட ஆயுள்